வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். ஜெனி, நம்ம ராஜு எதுவும் கால் பண்ணானா? இல்ல சிவா, ராஜு எனக்கு கால் பண்ணலையே. ஏன் கேக்குற? இல்ல, டைம் ஆச்சு, இன்னும் அவனை ஆளை காணுமே, அதான் கேட்டேன். ஒருவேளை நீ கூப்பிட்டுருந்தீனா நான் திரும்ப கால் பண்ண தேவையில்ல. உன்கிட்ட ஏதாவது சொன்னானாங்கிறதுக்காக தான் கேட்டேன். இல்லப்பா, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. நானும் கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கே தெரியும்ல, நேத்து தான் நம்ம கம்பெனில புது ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு. அந்த விஷயமா நான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கனால எனக்கு டைமே இல்ல. அதனால தான் நானும் கால் பண்ணல. ஏய் ரிலாக்ஸ், இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லப்பா, நேத்து தான் அந்த ப்ராடக்ட்டே வந்திருக்கு. இன்னைக்கே மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லிட்டாங்க. அதான் காலையிலே வந்த உடனே லேபர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வர லேட் ஆயிருச்சு. இன்னும் நான் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டே டைப் பண்ணல. இனி அதை ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆயிரும். அதான் ஒரே பதட்டமா இருக்கு. ஓ, அதான் மேடம் வந்த நேரத்துல இருந்து டென்ஷனாவே இருக்கியா? இருக்காதா பின்ன, உனக்கே தெரியும்ல, காலையில வந்த உடனே ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டும் பேக்கிங் ரிப்போர்ட் தான் மெயினா ரெடி பண்ணணும். அதுவும் 10 மணிக்குள்ள அனுப்பலைன்னா மேனேஜர் சார் கால் பண்ணி கழுவி ஊத்துவாரு. அப்பா, அந்த மனுஷன் கிட்ட பேச்சு வாங்க முடியாதுப்பா. அதனாலதான் வந்த நேரத்துல இருந்து ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இன்னும் முடியல. சரி சரி, பதட்டப்படாம ரெடி பண்ணு. பதட்டத்துல தப்பா எதுவும் அடிச்சிட போற. அப்புறம் அதுக்கும் அந்த ஆள் திட்டிட்டு இருப்பான். அதுவும் கரெக்ட் தான்ப்பா. ஏற்கனவே எனக்கு உள்ளூர அந்த பயமும் இருந்துட்டு தான் இருக்கு. நான் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். சரி, நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு, நான் வேணா செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். சிவா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு. இல்ல வேணாம், உனக்கும் வந்த உடனே செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. பரவாயில்ல விடு, நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். எனக்கு செக் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, ஓகே? சரி, நீ மொத்தம் ரிப்போர்ட் ரெடி பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செக் பண்ணிடலாம். டேய் ராஜு, டேய் ராஜு, இவனுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி ஸ்டாச்சு ஆனட்டா நின்னுட்டு இருக்கான்? டேய் ராஜு, டேய். என்னடா மச்சான்? டேய், என்னடா காலையிலே எதையாச்சும் உள்ள இறக்கிட்டு வந்துட்டியா என்ன? டேய், என்ன நக்கலா? பின்ன நீ இப்பெல்லாம் பண்ண வேற என்னடா கேப்பான்? எதுக்குடா இப்படி நின்னுட்டு இருக்க? நாங்க எப்ப இருந்து உன்னை கூட்டிட்டு இருக்கோம் தெரியுமா? காதலே விழுகாம செலகனட்டா நின்னுட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல, அது சும்மா ஏதோ உன்னை யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தனா, அதான் நீ கூப்பிடுறது என் காதுல கேட்கல போல. சரி, நீ வேலையை பாரு. என்னமோ பண்ணு, எனக்கு டைம் இல்லப்பா உன்கிட்ட பேச. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. டேய், இப்படியே நிக்கணும்னு ஏதோ நேர்த்திக்கடன் போட்டிருக்கியா என்ன? அடிச்சி வந்து உட்காரு. அப்படியே நின்னுக்கிட்டு ஆணுக்கிட்டு வாடா. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா காலையில உன் தங்கச்சிக்கிட்ட எதுவும் அடி வாங்கிட்டியா என்ன? டேய், ஏன்டா? இல்ல, வழக்கமா கம்பெனிக்கு வேகமா வர நீயே இன்னைக்கு லேட்டா வந்திருக்க. அதுவும் இல்லாம வந்த நேரத்துல இருந்து எதையோ பார்த்து பயந்தவ மாதிரி இருக்கியே, அதான் கேட்டேன். உன் தங்கச்சிட்ட எதுவும் அடி வாங்கிட்டியா என்னன்னு? டேய், பேசாம வேலையை பாரா, தொணன்னு பேசிட்டு. அப்ப யார்கிட்டயோ சமக்க வாங்கிட்டு தான் வந்திருக்க. அதான் இப்படி பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க. சரி, நீ இப்படியே உட்காந்துரு. இன்னைக்கு மேனேஜர் வந்து கேட்பாருல புது ப்ராடக்டோட ரிப்போர்ட்டு, அப்ப என்ன பதில் சொல்லணும்னு சேர்த்து யோசிச்சு வச்சிரு, ஓகே? ஆமால, அந்த புது ப்ராடக்ட் வேற மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லிட்டானுங்க. டேய், இது என்னடா புதுசா நடந்துட்டு இருக்கு எப்பயும் இல்லாம? எந்த ஒரு ப்ராடக்ட்டும் புதுசா வந்துச்சுன்னா ஒரு 1 வீக்காக அதை செக் பண்ணிட்டு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு தானே ப்ராடக்டே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த வட்டம் ஏன் எல்லாத்தையுமே வேகமா பண்ணணுங்கிறாப்ல? டே மச்சான், எப்பவுமே நம்ம கம்பெனில என்ன பண்ணுவோம்? ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னா அதை நம்ம பிரான்ச்ல தான் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ 1 வீக் நம்ம டெஸ்டிங்கு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது இதுன்னு ரெடி பண்றதுக்கே நமக்கு 1 வீக்கு மேலேயே இழுத்துரும். ஆனா இந்த முறை வந்திருக்க ப்ராடக்ட் எது? அது ஆல்ரெடி ஹெட் ஆஃபீஸ்ல ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் மெத்தட், சேம் மெத்தடவே நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். அதனால தாண்டா வந்த உடனே பண்ண சொல்றாங்க. டேய், என்னதான் இருந்தாலும் அங்க இருக்க மெஷினரிஸ் வேற, இங்க இருக்க மெஷினரிஸ் வேற. இங்க இருக்க மிஷின்ல என்னென்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாதான் நமக்கு தெரியும். அது 1 பை 1 செக் பண்ணும்போது தான் நமக்கே தெரியும். எப்படி எடுத்தும் கவுத்தும் எல்லாத்தையும் பண்ண முடியும்? இந்த மேனேஜர் என்ன நடனம் வந்தாலும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சரி விடுடா மச்சான், இப்போ புலம்பு என்ன ஆக போகுது? அவன் சொல்றதான் நம்ம கேட்டாகணும், வேற வழி இல்லையே. நம்ம ஜெனியுமே பாரு, வந்தவொடனே எப்பயும் டான்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவா. இன்னைக்கு
லேபர்ஸ் கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளே புலம்பிட்டு இருக்கா. இன்னும் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்டே ரெடி பண்ணல, இனி பேக்கிங் வேற ரெடி பண்ணணும். ஹே ஜெனி, தம்சிட்ட கொடு, நான் வேணா பேக்கிங் ரிப்போர்ட் ரெடி பண்றேன். இல்லப்பா இருக்கட்டும், நானே பண்ணிக்கிறேன். ஹே, ரொம்ப பண்ணாதமா, கொடு. அவன் தான் ரிப்போர்ட் ரெடி பண்றேன்னு சொல்றான்ல, 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணீங்கன்னா வேமா முடிஞ்சிரும்ல. கொடு, அவன் ஒன்று பண்ணட்டும், நீ ஒன்று பண்ணு, எல்லாரும் சேர்ந்து செக் பண்ணோம்னா வேமா முடிச்சிடலாம். சரி வெயிட் பண்ணு, அர்ச்சனாக்கு கால் பண்ணி தம்சீட்டை கொண்டு வர சொல்றேன். அப்ப நீ இன்னும் தம்சீட்டே கலெக்ட் பண்ணிட்டு வரலையா? டேய், ப்ரொடக்ஷன் தம்சீட் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. பேக்கிங்ல மட்டும் அவங்க செக் பண்ணிட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜெனி சொல்ற? இப்ப எதுக்கு அவங்க செக் பண்ணணும்? நேத்து ஷிஃப்ட் முடிக்கலையே அந்த சூப்பர்வைசர் செக் பண்ணி தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்னவா? இல்லப்பா, அவங்க தான் ஏதோ யூசேஜ் வேஸ்டேஜ் மாத்தி எழுதிட்டேன், கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. இங்க பாரு ஜெனி, நீ லேபர்ஸ்க்கு ரொம்ப இடம் கொடுக்குற. இதெல்லாம் சூப்பர்வைசர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, அப்புறம் அவனுங்க நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் நம்ம தான் முழு பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க. பாத்துக்கோ, கேர்ஃபுல்லா இரு. லேபர்ஸ்க்கு இறக்கம் பாக்குறதுல தப்பு இல்லதான், ஆனா அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது ஜெனி, பார்த்து. ஆமாம்மா தாயே, நல்லவளா இரு, அதுக்காக ரொம்ப நல்லவளா இருக்காத, அப்புறம் உனக்கே ஆப்படிச்சுட்டு போயிடுவானுங்க. சரி, அர்ச்சனாக்கு கால் பண்ணு, வேமா தம்சீட்டை கொடுத்து விட சொல்லு. என்ன இங்கேயும் காணோம்? இங்க வரைக்கும் எடுத்துட்டு வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. கபோர்ட்ல இருந்து எடுத்துட்டு நேரா இங்க தானே வந்தேன். எங்கடா வச்ச? சஞ்சய் கிட்ட வேற பகுமானம் 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணுமே. இனி நான் தேடி என்ன இருந்தா எடுத்து கொண்டு போறதோ தெரியல. டேய் கிரிஷ், மா என்னடா எதுக்கு இங்க தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? ஆமா, காலையில வெள்ளனே ஆபீஸ் கிளம்பி போனேன், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன். மா, எனக்காவது ஆபீஸ்க்கு போனவனே திரும்ப வந்திருக்கனா? ஒரு திங்ஸ் இங்க வச்சுட்டு போயிட்டேமா. ஐயோ, எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். டேய் நில்லுடா, என்ன பொருள்டா, எங்க வச்ச? மா, இந்த காமெடி தானே வேணாங்கிறது. அது தெரிஞ்சா நான் எதுக்கு இங்க தேடிட்டு இருக்கேன்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என் ரூம்ல இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், அப்பாக்கும் பிள்ளைக்கு இதேதான் வேலை. எந்த விஷயத்துலனாலும் அவசரம், எதையும் பொறுமையா நிதானமா செய்யறதே கிடையாது. டேய், என்னடா எதையோ வச்சுட்டு போயிட்டேன் தேடுறேன்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா இப்படி உட்கார்ந்துருக்க. மா, நான் ரூம் பூரா தேடிட்டேமா, ஆனா எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. கபோர்ட்ல இருந்து எடுத்த ஞாபகம்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணி மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஸோ முக்கியமான திங்ஸ்மா, இல்லைன்னா நான் இவ்வளோ நேரம் தேடவும் மாட்டேன், இவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கவும் மாட்டேன். ஐயோ, இப்போ நான் சஞ்சய்க்கு என்ன பதில் சொல்றது? என்னம்மா, கொஞ்ச நேரம் என்னை யோசிக்க விடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் தனியா விட்டாதான் நான் யோசிச்சு எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் வரும். நீங்க போங்க. நீ சொல்ற அந்த முக்கியமான பொருள் இதுவான் பாரு. மா, தேங்க்யூமா. இந்த ஃபைல தாமா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? முதல்ல பிடி. இதுக்கு தான் சொல்றது, எந்த ஒரு பொருளையும் தேடுறப்ப பதட்டப்படாம தேடணும்னு. நம்ம ஏதாவது ஒரு பொருளை பதட்டப்பட்டு தேடணும்னு வை, அது நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா கூட நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கு தான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவசரப்பட்டு தேடினா அண்டாக்குள்ள கூட கை போகாதான். இது என்னம்மா பழமொழி, புதுசா இருக்கே. சரி, இந்த ஃபைல் நீங்க எப்படி எடுத்தீங்க, எங்க கிடைச்சிச்சு? காலையில நீ சாப்பிடும்போது டைனிங் டேபிளே வச்சுட்டு போயிட்டேன். நான் தான் பத்திரமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். ஆனா உனக்கு இவ்வளோ அவசரமா தேவைப்படும்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணியாவது உனக்கு சொல்லியிருப்பேன். சரிம்மா விடுங்க, அதான் இப்ப கிடைச்சிருச்சுல. நான் பயந்தே போயிட்டேமா, இந்த ஃபைலை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு. ஏண்டா ஃபைலை காணோம்னு இந்த பதறியே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ அஜாக்கிரதையா வச்சுட்டு போற? கரெக்ட் தான், சாரிம்மா. இனிமேல் இப்படிலாம் வச்சுட்டு போக மாட்டேன். என்னம்மா பண்ண, திடீர்னு சஞ்சய் கால் பண்ணானா, அதனால அவசர அவசரமா சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டேன். கொண்டு போகணும்னு வச்சிருந்த ஃபைலையும் மறந்துட்டேன். ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு, ஹால் வரைக்கும் நான் கொண்டு வந்தேன்னு. அங்க ஹால்ல தேடி பார்த்தும் கிடைக்கலையா, அதனாலதான் சரி ரூம்குள்ளேயே தேடி பார்ப்போம்னு இங்க வந்தேன். வச்ச இடத்த விட்டுட்டு ஊரெல்லாம் தேடினா எப்படி கிடைக்குமா? சரி, ஏதோ அவசரம் சொல்ற, வேமா கொண்டு போ. தேங்க்யூ மம்மி, நான் சாயந்தரம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். பாய். டே கிரேஷ், திலகா. இந்த ஆள் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? டே கிரிஷ், அப்பா கூப்பிடுறாருல, வாடா. மா, அவர் பாட்டுக்கு ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருப்பாரு. எனக்கு கம்பெனிக்கு போகணுமா, நான் கிளம்புறேன். அவர்கிட்ட நான் ஆபீஸ் போயிட்டேன்னு சொல்லிருங்க. திலகா, இதோ வரேங்க. டேய், ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்டா, அதனாலதான் உன்னையும் கூப்பிடுறாரு போல. வாடா, வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நீ போயிரு. சரி போங்க, வரேன்.
இவர் எதுக்கு வழக்கத்துக்கு மாற என்ன கூப்பிட்டு இருக்காரு? இவர் காரியம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டாரே. ம், என்னவா இருக்கும்? ச்சே, சரி போய் பாப்போம். டே கிரேஸ், இதோ வரேம்மா. எங்க அம்மா அரட்டி அரட்டியே அந்த ஆள் கண்ட்ரோல்ல வச்சிருக்காப்ல. இவங்களும் அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி போமாட்ட தலையாட்டிட்டு இருக்காங்க. ச்சே. ஜெனிஃபர் மேடம். சொல்லு அர்ச்சனா. உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பேரு கிருத்திகான்னு சொன்னாங்க மேடம். அவங்க நம்ம ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. யார் அந்த கிருத்திகா? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. சரி அர்ச்சனா, நீ போய் அவங்கள வெயிட் பண்ண சொல்லு, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க மேடம். ஹேய், யார் இது புதுசா? கிருத்திகாவா? இது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. டேய் அவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுடா. அவளை உங்களுக்குலாம் தெரியாது. ஓ, ஸ்கூல் படிக்கும் போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நீ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? பரவாயில்லையே. ஆமா, அந்த கிருத்திகான்ற பொண்ணை பத்தி இது வரைக்கும் நீ எங்ககிட்ட சொன்னதும் இல்ல, அந்த பொண்ணை காட்டினதும் இல்ல. அதானே, அப்படி ஒரு பேரே நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம். டேய் அவ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. தற்செயலா நேத்து தான் மீட் பண்ணோம். அவளோட நம்பர் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? எப்பயாவது அவளை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னோட கம்பெனி நான் எங்க ஒர்க் பண்ணேன்னு கேட்டா, அதான் இந்த கம்பெனிலன்னு சொன்னேன். அதான் இன்னைக்கு வந்திருக்கா போல. ஓ, பல நாள் பிரிவுக்கு பிறகு சேர்ந்த நட்பு. சரி சரி, போய் பார்த்துட்டு வா. டே ராஜு ப்ளீஸ் டா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. இப்ப என்ன ஹெல்ப்? டேய் நீ அமைதியா இரேண்டா. டே ராஜு, நீ போய் அவளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றியா? நான் இந்த ரிப்போர்ட் மட்டும் சென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் டா. ஹேய், என்னடி விளாடுறியா? ரிப்போர்ட் ரெடி பண்ணி தர சொன்னா ஓகே, செக் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டா ஓகே. இப்போ உன் ஃப்ரெண்டை பாக்குறதுக்குலாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுமா. இதுக்கு நீ தான் போய் ஆகணும். நான் போய் என்ன பண்ண போறேன்? டே 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 ப்ளீஸ் டா, அவளை போய் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன் ப்ளீஸ் டா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி கெஞ்சாதம்மா, போறேன். அவளோட போட்டோவாது காட்டு. நான் பாட்டுக்கு ரிசப்ஷன்ல போய் தேடிட்டு இருக்கணும் அப்புறம். டே அவளோட போட்டோலாம் என் மொபைல்ல இல்லடா. அவ ஒரு ஒல்லியா இருப்பா, ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா. முன்னாடி தானே வெயிட் பண்றா. இப்போ என்ன நிறைய பொண்ணுங்களை வந்து நம்ம ரிசப்ஷன்ல இருக்க போறாங்க, அதுவும் இந்த மசாலா கம்பெனிக்கு. போடா ப்ளீஸ். ஏய், என்னடி பொசுக்குன்னு மசாலா கம்பெனின்னு சொல்லிட்டேன்? இட்ஸ் அ மல்டிநேஷனல் கம்பெனி, யூ நோ. அது நமக்கு தெரியும்டா. வெளியில இருந்து பாக்குற எல்லாவனும் நம்மள மசாலா கம்பெனில வேலை பாக்குறது தானே சொல்றானுங்க. எங்க எம்என்சி கம்பெனில வேலை பாக்குறேன்டான்னு சொல்லி பெருமைப்பட கூட முடியல. எல்லாம் நேரம். டே ராஜு ப்ளீஸ் போடா. சரி சரி, புலம்பாத, நான் போறேன். ஏமா ஜெனி, நம்மெல்லாம் ஐடி டீம்ங்கிறதே மறந்துட்ட பாத்தியா? நம்மெல்லாம் அப்படின்னு என்னையும் சேர்க்காதப்பா. நீங்க 2 பேர் மட்டும்தான் ஐடி டீம், நானு ப்ரொடக்ஷன் டீம். டேய் மச்சான், இதை நோட் பண்ணி வச்சுக்கோடா. எப்பயாவது ரிப்போர்ட் ரெடி பண்ணித்தா, அதை ரெடி பண்ணித்தா, இதை ரெடி பண்ணித்தான்னு நம்மகிட்ட கேப்பா பாரு. அப்போ வச்சுக்கலாம் இவளை. கரெக்டா சொன்னடா மச்சான். இனிமேல் ஹெல்ப்னு கேட்டு வா, அப்ப சொல்றோம் நாங்க ஐடி டீம்மா, உன்னோட ப்ரொடக்ஷன் டீம்ல எல்லாம் வேலை பார்க்க முடியாதுன்னு. டேய் ஏண்டா என்னை இப்படி கோர்த்து விடுற? டே ராஜு ப்ளீஸ் டா, அவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க போறான். போடா நீ. இப்ப போறேன். ஆனா இப்படியே விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. போயிட்டு வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். சிஸ்டர், என் ஃப்ரெண்டு ஜெனிஃபரை பார்க்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் உங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். இப்போ வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இதையே தான் நீங்க அப்பாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ இன்னும் ஆளே காணுமே. இல்ல மேடம், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இப்போ வந்துருவாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்க கம்பெனிக்கு இது ரூல்ஸ் இருக்கா? யார்ட்டையாவது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து பார்க்கணுமா என்ன? அதனால தான் அவ வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுதா? இல்ல மேடம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லேபர் பார்க்கணுன்னா தான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். அவங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் தானே, அதனால அவங்களுக்குலாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. நான் சொல்லிட்டேன் மேடம், அவங்க இப்போ வந்துருவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ராஜவேல் சார் வந்து உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. ராஜவேல் சார் இப்போ வந்துருவாரு. என்ன ராஜவேல் சாரா? நான் ஒன்றும் ராஜவேல் சாரை பார்க்கறதுக்காக வரல, என் ஃப்ரெண்டு ஜெனிஃபரை பார்க்கறதுக்காக வந்தேன். இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஜெனிஃபர் மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ராஜவேல் சாரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ராஜவேல் சார் வந்து உங்ககிட்ட பேசுவாரு. ஓ அப்படியா? அப்போ உங்க ராஜவேல் சார் எங்க? அவரே என்ன ஆளையே காணுமே. இவளா? இவ இங்க என்ன பண்றா? இவளுக்கு எப்படி நான் இங்க இருப்பேன்னு தெரிஞ்சிச்சு? ஐயோ கடவுளே, காலை பிடிச்சேன் கையை பிடிச்சேன், திரும்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ண வந்துட்டாளா? எப்படி இங்க வந்தா? ஒண்ணுமே புரியலையே. நீங்களா சார்? வந்துட்டீங்களா சார்? மேடம் அப்பா இருந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். நீங்க வரலன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வராங்க.
அர்ச்சனா, நீ வேலை பாரு. நீ உன் வேலையை பாரு, நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். மேடம், ராஜவேல் சார் வந்துட்டாரு மேடம். நீங்க அவர்கிட்டயே எல்லாம் பேசிக்கங்க. கீர்த்தி, நீ இங்க என்ன பண்ற? என்ன விளையாட்டு இதெல்லாம்? சரி வா, அங்கிட்டு போய் பேசலாம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேய், என்ன விளையாடுறியா? அட, நான் எப்போ விளையாட போறேன்? நீங்க இவ்ளோ நெருக்கமா நின்னு பேசுறது எனக்கும் பிடிச்சிருக்குதான். ஆனா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் தள்ளி நிக்கலாமே. நம்ம பொது இடத்துல இருக்கோம், பப்ளிக் பிளேஸ். ஏய், நான் எதை பத்தி பேசினா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு இங்க வந்த? என்னப்பா நீங்க கொஞ்சம் தான் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னேன். அதுக்காக இவ்ளோ தூரம் தள்ளி போனா எப்படி? அட, கொஞ்சம் தள்ளி வாங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ எதுக்கு இங்க வந்த அதை மட்டும் சொல்லு. நீங்க வராட்டி என்ன, நான் வரேன். கீர்த்தி, போதும். இட்ஸ் எனஃப். நீங்க என்ன பண்ற? அட, அத தப்பா நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு கீர்த்தி என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு இங்க வந்த அத முதல் சொல்லு. வந்த நேரத்துல இருந்து நீ ஏன் இங்க இருக்க, நான் ஏன் இங்க இருக்குன்னு இப்படி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சும்மா விளையாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு கீர்த்தி. நீ நேரம் காலேஜ்ல தானே இருக்கணும். எங்க எதுக்கு வந்த? அட, யார் இப்ப உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கா? நானும் சீரியஸா தான் பேசுறேன் ராஜு. அப்படியா? சரி சொல்லு, எதுக்கு இங்க வந்த? இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? அப்போ நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே மாட்டீங்க. நீங்க கேட்க கேள்விக்கு மட்டும் நான் டான பதில் சொல்லிடணும், அப்படித்தானே? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் ஒர்க் பண்ற இடத்துக்கே வந்துட்டு நீ இங்க என்ன பண்றன்னு என்னையே நீ கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? என்ன, நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களா? அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி ஷாக் ஆகாத. முதல்ல சாக்க குறை. இல்ல, நிஜமாவே நீங்க இங்க ஒர்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ ரியலி? அப்போ உனக்கு நான் இங்க ஒர்க் பண்ற விஷயமே தெரியாதுங்கற. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? அட, நிஜமா தான் நான் சொல்றேன்ப்பா. நீங்க இங்க ஒர்க் பண்றீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு காரணமே என்னோட ஃப்ரெண்ட் ஜெனிஃபரை பாக்குறதுக்காக தான். என்ன, ஜெனிஃபரை பாக்குறதுக்காக வந்தியா? அப்போ ஜெனியோட ஃப்ரெண்டு கிருத்திகாங்கிறது? ஆமா, அது நான் தான். என்னோட ஃபுல் நேம் கிருத்திகா. ஓ அப்படியா? அப்ப நீ தான் ஜெனியை பார்க்க வந்தியா? சார், நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. என்ன சொன்னீங்க? அதை மட்டும் வாய்க்குள்ளேயே முணங்குறீங்களே, அதை கொஞ்சம் சத்தமா தான் சொல்றது. ஹே சாரி கீர்த்தி, நான் ஏதோ தப்பா நீ என்னத்தான் பார்க்க வந்திருக்கன்னு நானே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி. நீ ஜெனியை பார்க்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதுல, அதனால தான் என்னென்னமோ பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. முதல்ல ஒருத்தவங்கள பேச விடணும். பேச விட்டா தானே காரணம் சொல்ல முடியும். ஆமா, ரிசப்ஷன்ல ஏதோ ராஜவேல் சார் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த ராஜவேல் சார் நீங்க தானா? ஆமா, என்னோட ஃபுல் நேம் ராஜவேல். எங்க வீட்ல என்ன ராஜுன்னு கூப்பிடுவாங்க. நாட் பேட். ஆனா இந்த விஷயத்தை நீங்க ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை, பாத்தீங்களா? எந்த விஷயத்த? உங்களோட நேம் தான். உங்க நேம் ராஜவேல் அப்படின்னு என்னைக்காவது என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? ஏன், நீ மட்டும் எனக்காவது என்னோட ஃபுல் நேம் கிருத்திகா, கீர்த்தின்னு கூப்பிடுவாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கியா? இல்ல, அது மாதிரி தான் இதுவும். இது இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஜெனி அனுப்பி வைக்கிறேன். கீர்த்தி, இல்ல ஜெனி என்ன சொன்னானா, அவளுக்கு ஒர்க் இருக்கு, ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொன்னா. அதனாலதான் என்ன அனுப்பி வச்சா உன்னை பாக்குறதுக்காக. சரி வாங்க, அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கீர்த்தி, அது அது வந்து அது நான் என்ன சொல்ல வரேன்னா. என்ன விஷயம்? எதுக்காக இவ்ளோ தயங்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஜெனி உனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கும் அவள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. ஹே சிரிக்காத ப்ளீஸ். தயவுசெய்து அதை பற்றி மட்டும் ஜெனி கிட்ட சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாத ப்ளீஸ். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது
உங்க கம்பெனில என்ன பார்த்த உடனே பதறி அடிச்சு ஓடியாந்தீங்களே. ஓ, அதுக்கு ரீசன் இதுதானா? ம். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி, நல்லா சரி. உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா தெரியுதுல? அப்படியெல்லாம் இல்ல ராஜு. இல்ல, நீங்க ஏன் அவ்வளவு டென்ஸ்டா இருந்தீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன நீங்க அதை மறக்கவே இல்லையா? மறக்கிற விஷயமா அது? என்ன? ஒண்ணுல சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? சரி, எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. நீ வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். எல்லாம் ஓகே தான். ஆனா ஜெனிஃபரை மட்டும் ஜெனி ஜெனின்னு கூப்பிடுறாரே. இவர் யாரையுமே இப்படி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுங்கிறனாலயா? இல்லை அதுக்கு மேலே இவங்களுக்கு இடையில ஏதாவது இருக்குமா? சரி பார்ப்போம். நம்மளாம் எதுவும் தப்பாக ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ராஜு அப்படி பர்சன் கிடையாது. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது சேச்சா அப்படிலாம் இருக்காது. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது இருந்து அதனால நம்மளை அவாய்ட் பண்ணார்னா? ஐயோ கடவுளே, என் மூளை ஏன் இப்படிலாம் யோசிக்குது? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி கீர்த்தி. நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்காத. எப்படியும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜெனிஃபர் வருவாள. அவகிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்க வேணாம், பேசுகிறத வச்சு நம்மளே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். நமக்கு தான் வேறு ஆப்ஷனும் இல்லையே. ஹே கிருத்திகா, வாப்பா. சாரி, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா, அதனால தான் என்னால் உடனே வர முடியல. ஹே, நமக்குள்ளே எதுக்கடி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலே நம்ம எனி டைமும் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாப்பா, நேற்று தான் எங்கள் கம்பெனியில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்களா. இன்றைக்கே அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகி போச்சு. இட்ஸ் ஓகே. ஆமாம், நீ இங்கே என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்க? நான் தான் இந்த கம்பெனியோட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓ அப்படியா? அப்போ இங்கே நீ இல்லைன்னா வேலையே நடக்காதுன்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. எல்லாருக்குமே செப்பரேட்டாக அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க ஒர்க்கை பெண்டிங் வச்சாங்கன்னு வை, எந்த வேலையுமே நடக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு மேலே இருக்கிறவங்களும் ஸ்டாக்கு கொடுத்தாதான் என்னால் என்ட்ரி போட முடியும். இல்லைன்னா பாரு, என்னாலையும் என்ட்ரி போட முடியாது. ஸோ என்னோட வேலை தான் இம்பார்ட்டன்ட் நான் எனக்கு நினச்சதில்லை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே முக்கியமான வேலை தான் பார்க்குறாங்க. அடித்தளத்தில் ஒர்க் பண்ணுற லேபர்லேருந்து ஹை ரேஞ்சில் இருக்கிற மேனேஜர் வரைக்கும் எல்லாருமே முக்கியமானவங்க தானே. பரவாயில்லடி, நான் பார்க்குறது தான் பெருசு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் நீ அதை கூட விட்டு கொடுக்காம எல்லாருமே முக்கியம்தான் சொல்கிற பார்த்தியா? இதுலேயே உன்னோட பெருந்தன்மை தெரியுது. என்னம்மா வந்துட்டியா? சரி, இந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நிதானமாக பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். டேய், நீ எங்க போற? கொஞ்ச நேரம் நீயும் உட்காரலால? இல்லம்மா, எனக்கு உள்ள 1008 வேலை கிடக்கு, நான் போறேன். தோழிகள் நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய இருக்கும். நான் இதுக்கு உட நந்தி மாதிரி இருக்கணும். ஸோ நான் கிளம்புறேன், பாய். என்னடா திடீர்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசுற? இப்பதான் கிருத்திகாவை பார்த்துருக்க, அதுக்குள்ளேயே அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிட்டியா? ஹே லூசு, உனக்கு ஒன்று தெரியாதுல்ல, இவ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுடி. என்ன? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டு மது சொல்வன்ல, அவளோட அண்ணன் தான் இவரு. பாரா, வாட் அ கோஇன்சிடென்ஸ். அப்புறம் என்ன, இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் இப்ப. ஆமாமா, நல்லா க்ளோஸ் ஆனோம். நான் மட்டும் போய் இப்போ என் வேலையை பார்க்கல, மேனேஜர் என்ன க்ளோஸ் பண்ணிடுவாரு. நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க. இவன் எப்பயுமே இப்படித்தான். அப்புறம் கிருத்திகா, என்ன இன்னைக்கு நீ என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? எனி ஸ்பெஷல்? ஹே, ஃபர்ஸ்ட் இந்த கிருத்திகான்னு கூப்பிடுறது நிப்பாட்டுப்பா. இப்ப எல்லாரும் என்ன கீர்த்தின்னு கூப்பிட்டே பழகிட்டாங்களா, அதனால நீ சொல்ற இந்த கிருத்திகாங்கிற வார்த்தையை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ஓ அப்படியா? சரி சொல்லுங்க கீர்த்தி மேடம், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு மேரேஜ் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? ஹே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் உன்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேன். என்ன ஜெனி, நான் உனக்கு ஒன்று கொடுத்தா நீ அதை மறுக்காம வாங்கிக்கவே இல்லை. என்னடி புதிர் போடுற? அப்படி என்ன கொடுக்க போற? ஜெனி, இந்த பேக்கில் ஒரு 5 lakhs இருக்கு. நீ ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கதா சொல்லிட்டு இருந்தேல, அதுக்கு தான் இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கொண்டு வந்தேன். ப்ளீஸ் டி, மறக்காம இதை வாங்கிக்கோ. ஹே ஜெனி, என்னாச்சு டி? சாரி டி,
நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்கிட்ட பணம் இருக்குங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக நான் இப்படி ஹெல்ப் பண்ணல. ஒரு ஃப்ரெண்டா நீ கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியலடி. அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தோணுச்சு. ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காத. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லடி. இந்த காலத்துல நல்லா பழகுனவங்களே நம்ம கஷ்டத்தை சொன்னா எங்க நம்ம கிட்ட கேட்டுருவாங்களோன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. அப்படி இருக்கல நீ நேத்து தான் என்ன பார்த்த. என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு, அதனால சொன்னேன். அதுக்காக நீ இவ்வளோ பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடி. ஆனா என்னால் இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது. ஏன் இல்லை கீர்த்தி, நீ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கல, எனக்கு அதுவே போதும். இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோட கடன் பிரச்சனைலாம் அது என்னோடதுடி, நான் தீர்க்க வேண்டியது. அதெல்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பார்த்துக்கிறேன். இது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நீ அப்பா அம்மா கூட இல்லாமல் தனியாக வேற இருக்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பணத்தை சேர்த்துருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அதனால இதை அனுபவிக்கிற உரிமை உனக்கு மட்டும்தாண்டி இருக்கு. ஏய், லூஸ் மாதிரி பேசாதடி. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சினா நீ இந்த அமௌண்ட்டை வாங்கி தான் ஆகணும். அழுகிறத நிறுத்தடி. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஜெனி, ஃபீல் பண்ணாதடி. காசுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் கூட பழகிற நல்ல மனுஷங்க கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அதை விட இந்த காசு ஒன்றும் பெருசு இல்லடி. இல்லை கீர்த்தி, நீ எவ்வளோதான் சொன்னாலும் என்னால் இந்த அமௌண்ட்டை வாங்கிக்க முடியாது. இதை நீ வாங்கிக்கலைனா என்னாலையும் உன்கிட்ட இனிமேல் பேச முடியாது. கீர்த்தி, உண்மையாவே உனக்கு என் மேல பாசம் இருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த அமௌண்ட்டை கண்டிப்பா நீ வாங்கிக்கணும். சரிடி, உனக்காக நான் இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறேன். ஆனா இதை நீ எனக்கு ஃப்ரீயா தரக்கூடாது. கண்டிப்பா உழைச்சி ஒரு நாள் இந்த அமௌண்ட்லாம் நான் உனக்கு தருவேன். அப்ப நீ மறுக்காம வாங்கிக்கணும். சரி, ஓகே. அப்ப சரி, நானும் இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறேன். போதுமா? சரி, ஓகே. எனக்கு டைம் ஆச்சுடி. நான் காலேஜில் பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருந்தேன். நான் கிளம்புறேன். எதுக்குடி பெர்மிஷன் போட்டு வந்த? ஏன் ஈவினிங் கூட நீ என்னை பார்க்க வந்திருக்கலாமே. இல்லை, நீயே பிஜியில் தங்கியிருக்கேன்னு சொன்னேன். அங்கே எல்லாரும் இருப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சரி உன்னை ஆஃபீஸில் பார்த்தே கொடுத்துடலாமேன்னு வந்தேன். அப்படின்னா நீ இன்னும் மாறவே இல்லை. அது என்ன பண்ணுறதுடி, அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகிருச்சு. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். சரிடி, அப்போ நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். என்னம்மா, எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க? ஏய், அவளுக்கு முன்னாடி உன்னை கூப்பிட்டது நானு. அது உன் காதுல கேட்டுச்சா? கேட்டுச்சு. சொல்லுங்க, என்ன விஷயம்? திலகா, உன் பிள்ளைக்கு என் மூஞ்சி பார்த்து கூட பேச முடியாதாம்மா? இப்ப எதுக்கு அம்மாவை இழுக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. அப்பாட்ட எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுற? எனக்கு என்ன ஆசையாம்மா, இவர் பேசுறத பார்த்தாலே நமக்கு எரிச்சலா தான் வருது. என்ன செய்ய? எரிச்சல் வரும்ல, ஏன் வராது? உன்னை இப்படி பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு கம்பெனியும் உன் கையில ஒப்படைச்சிருக்கேன்ல, உனக்கு என்னை பார்த்தா எரிச்சலா தான் வரும். எங்க எதுக்குங்க இப்ப இப்படி பேசுறீங்க? கால அப்படி தள்ளி போயிரு. பேசுற பேச்சு உள்ள வளர்த்துக்கு லட்சணத்தை பாரு. யோ, உனக்கு எவ்வளவு தைரியம்னா எங்க அம்மாவை தள்ளி விடுவேன்? கிறிஸ், கோவப்படாதப்பா. அவர் ஒன்னும் தள்ளி எல்லாம் விடல. மா, ஏமா, எதுக்குமா எப்ப பாரு இந்த ஆள் பண்ற தப்புக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? ச்சே, அந்த ஆள் தள்ளி விட்டதை நான் என் கண்ணால பாக்குறேன். இப்பயும் கூட அந்த ஆள் தள்ளி விடலன்னு சொல்ற பாரு. மா, நீ நல்ல பொண்டாட்டியா இரு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இவ்வளவு ஏமாலியா இருக்காதமா. நீ இப்படி இருக்கிற வச்சுதான் அந்த ஆள் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. அட போமா. இங்க திலகா, எங்க இங்க யாரு? எனக்கு உங்க அம்மா பிள்ளை நாடகத்தெல்லாம் பார்க்க டைம் இல்ல. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அந்த பொண்ணத்தை இவன் கட்டணும். தயாரா இருக்க சொல்லுவோம் அவனை. எங்க என்னங்க இப்படி சொல்றீங்க திடீர்னு? அவங்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்னாலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னடா சொன்ன? ஏன் காது கேட்கலையா? நல்லா கத்தி தானே சொல்றேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் எதுக்கு பண்ணிக்க முடியாது? என்னடா, எவ்வளையாச்சும் லவ் பண்றியா என்ன? இத பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அப்ப இருக்கு போலல, அது எத? மா, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அந்த அளவு வாயை மூடிட்டு போக சொல்லிருங்க. எனக்கு மேலும் மேலும் டென்ஷன் ஏத்தினாரு. நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏப்பா கிறிஸ், அப்பா சொல்ற மாதிரி
நீ ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா என்ன? மா அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் யாரையும் லவ் பண்ணல. அப்புறம் என்னப்பா உனக்கு பிரச்சனை? பேசாம அப்பா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. டேய், சாயந்தரம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. என்னப்பா சிக்கிற? மா நீயும் என்னமா அந்த ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்க? ஏன் நான் யாரையாவது லவ் பண்ணாதான் கல்யாணம் வேணாம்னு சொல்லணுமா? எனக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குமா. இப்ப பாத்தில அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறாருன்னு. அவரோட கம்பெனியை என்கிட்ட கொடுத்து என்னைய உட்கார வச்சிருக்காராம். ஆனா இந்த கம்பெனியை என்கிட்ட கொடுக்கும்போது நான் வேணாம் தானமா சொன்னேன். உனக்கே தெரியுமிலமா, நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? எனக்கு இந்த கம்பெனி பொறுப்பு அது இதெல்லாம் வேணாம், நான் சுயமா உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னாரு இந்த ஆளு? நம்ம கிட்ட கோடி கோடியா இருக்கும்போது இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கு போய் நீ முன்னேறணும்னு நினைக்கிறியான்னு சொன்னாரு. நீயும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணதுனால தான் நான் இந்த கம்பெனி பொறுப்பையே ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம சஞ்சயும் என் கூட இருக்கானுங்கிற ஒரு நிம்மதியில நான் இதவே பார்த்துட்டு இருக்கேம்மா. ஆனா அந்த ஆள் எப்படி அதை குத்தி காமிச்சிட்டு போறாப்புல பாத்தீல. இங்க பாருமா, எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு. நான் அதெல்லாம் அச்சீவ் பண்ண பிறகுதான் இந்த கல்யாணம் கத்திரிக்காய் அதை பத்திலாம் யோசிக்கவே முடியும். அதுக்குள்ள இந்த கல்யாணம் கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு இதுக்குள்ள விழுந்து அதுக்குள்ள முழுக நான் ரெடியாவே இல்லம்மா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுவும் இல்லாம இந்த ஆள் சொல்றாருன்னு ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல எல்லாம் என்னால தாலி கட்ட முடியாதுமா. சரி, நீ டென்ஷன் ஆகாத. அப்பதான் சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல, நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம அப்பா கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லலாம். யாரு அந்த ஆள் கிட்டயா? நான் என்ன சொன்னாலும் அந்த ஆள் சொல்றதுதான் செய்யணும்னு நினைப்பாரு. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. சரிம்மா, எனக்கும் லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்.